ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, INS விக்ராந்த் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் வெற்றிகரமா இந்திய படையில் இணைக்கப்பட்ட பிறகு இந்தியாவிற்கு மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் அவசியம் அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவிற்கு உண்மையாகவே மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் அவசியமா? இந்தியா உருவாக்க உள்ள INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கு போதுமான நிதி இந்திய கடற்படையிடம் இருக்குதா? INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலோட செயல்திறன் என்ன? இந்த கப்பலை கொண்டு இந்திய கடற்படையால் என்ன மாதிரியான ஆபரேஷன்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆதிக்கத்தை குறைத்து தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சீனா ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகளான மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளை கடன் வலையில் வீழ்த்தி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. சீன கட்டுப்பாட்டுல உள்ள இந்திய அண்டை நாடுகள்ல சீனா கடற்படை தளங்களை அமைக்க முயற்சி செய்து வர்றாங்க. பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக குவாதர் துறைமுகத்தை டெவலப் செய்து வர்றாங்க. அதே போன்று ஸ்ரீலங்கால உள்ள ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை 99 வருடம் லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரகசியமா மியான்மர் நாட்டுல ஒரு நேவல் பேஸ் அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில இந்தியாவிடம் இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கு. ஒன்னு சி டினையல் பாலிசியை ஃபாலோ பண்றது, இன்னொன்னு சி டாமினேஷன் பாலிசியை ஃபாலோ பண்றது. சி டினையல் அப்படிங்கிறது நமது கடல் எல்லைக்குள் எதிரிகளை நுழைய விடாமல் தடுப்பதற்கு அதிக சப்மரீன்களை உருவாக்கி கடற்படையில் இணைப்பது. அடுத்த ஆப்ஷன் சி டாமினேஷன், அதாவது சீனா போன்றே அதிகமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கி இந்திய கடற்படையில் இணைப்பது. இதன் மூலமா இந்திய பெருங்கடல் பகுதி மட்டுமல்லாமல் சவுத் சைனா சீலையும் இந்திய கடற்படையால் ஆதிக்கம் செலுத்த முடியும். இதுவரைக்கும் சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, இந்தியா சி டினையல் கேப்பபிலிட்டியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல உள்ள கடற்படை தளத்தை வலிமைப்படுத்திட்டு அதிகமான சப்மரீன்களை கடற்படையில் இணைப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட பிறகு இந்தியன் நேவியோட மைண்ட் செட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்திய கடற்படை தொடர்ந்து இந்திய அரசாங்கத்திடம் தங்களுக்கு மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் கண்டிப்பா தேவை அப்படின்னு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட இரண்டாவது கேரியரான INS விஷால் மிக பெரியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 65,000 டன் எடை கொண்ட ஏர்கிராப்ட் கேரியரை நேவி கேட்கிறாங்க. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட கிட்டத்தட்ட 20,000 டன் அதிக எடை கொண்டதா உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்வதற்கு ஸ்டோபார் அப்படிங்கிற ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரஸ்டர் ரெக்கவரி தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதாவது விமானத்தை டேக் ஆஃப் செய்வதற்கு இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரேம்பை பயன்படுத்தி விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும். ஆனா இந்தியா இரண்டாவதா உருவாக்க உள்ள INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. கேட்டோபார் அப்படின்னா கேட்ரிபிள் அசிஸ்டட் டேக் ஆஃப் பட் அரஸ்டர் ரெக்கவரி தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துல கவன்ல இருந்து கல் எப்படி வீசப்படுதோ அதே போன்று விமானங்கள் ஒரு கேட்ரிபிள்ல இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கேட்ரிபிள் ஸ்டீம் இல்லனா எலக்ட்ரிக் பவரை கொண்டு இயங்கக்கூடிய இண்டக்ஷன் மோட்டார்ல இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட பவர் ஜெனரேட் ஆனதும் விமானங்களை இந்த கேட்ரிபிள்ல இருந்து அதிவேகமா லான்ச் செய்யும். இந்த கேட்ரிபிள் தொழில்நுட்பம் கொண்ட ஏர்கிராப்ட் கேரியரோட டெக் பிளாட்டா இருக்கும். இதனால இந்த ஏர்கிராப்ட் கேரியர்களை பிளாட் டாப் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் இந்த ரெண்டு நாடுகளும் தான் உலகத்திலே இதுவரைக்கும் பிளாட் டாப் கேரியர்களை இயக்கக்கூடிய நாடுகள். INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய கேட்டோபார் தொழில்நுட்பத்தை ஸ்டீம் பவரை கொண்டு இயக்கலாம். இல்லனா இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டக்ஷன்
மோட்டரை கொண்டும் இயக்கலாம். ஸ்டீம் பவர்ல ஸ்டீம் பிஸ்டன்களை கொண்டு இந்த கேட்டோபார் சிஸ்டம் இயக்கப்படும். அதுவே இமெயில் சிஸ்டத்துல லீனியர் இண்டக்ஷன் மோட்டார் பயன்படுத்தப்படும். சமீபத்துல இந்திய கடற்படையின் வைஸ் சீஃப் அட்மிரல் எஸ்.எம். கோர்மாடே அவர்கள் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பிஇஎல் நிறுவனத்தை பார்வையிட சென்றிருந்தாரு. அப்பொழுது பிஇஎல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கேட்டோபார் சிஸ்டத்தோட டெஸ்ட் மாடலை அவர்கிட்ட ஷோகேஸ் பண்ணாங்க. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்துறதுனால அதிக எடை கொண்ட விமானங்களை இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து இயக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேட்டோபார் தொழில்நுட்பம் மூலமா விமானத்தோட ஃபுல் பேலோட் கெபாசிட்டியோட டேக் ஆஃப் ஆக முடியும். இந்த கேட்டோபார் தொழில்நுட்பம் மூலமா மிகப்பெரிய ஏர்கிராப்டுகளான அவாக்ஸ் விமானங்களை கூட டேக் ஆஃப் செய்ய வைக்க முடியும். இந்தியா இந்த போர்க்கப்பல்ல இருந்து அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்களையும் இயக்க திட்டமிட்டிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல தமிழரின் வீரக்கலைகள் அப்படிங்கிற ஆடியோ புக்கை நான் கேட்டேன். இந்த ஆடியோ புக்ல தமிழ்நாட்டுல பயன்பாட்டுல இருந்த வீரக்கலைகள் என்னென்ன, தமிழர் தங்கள் வாழ்வியல்ல வீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, இந்த வீரக்கலைகளை தமிழர்கள் எதற்காக உருவாக்குனாங்க, இந்த வீரக்கலைகள் எப்படி அழிந்து வருது, இதை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த ஆடியோ புக்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தமிழரின் வீரக்கலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னா இந்த ஆடியோ புக்கை மிஸ் பண்ணாம கேளுங்க. குக்கு எஃப்எம் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல்வேறு மொழிகள்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்திற்கான கண்டென்ட் லைப்ரரி இருக்கு. ஒரு புக்கை வாங்கி நீங்க படிக்கணும்னா குறைஞ்சது 300 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட புக் சமரி மற்றும் ஆடியோ புக்ஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199 ரூபீஸ்ல ஒரு வருடத்துக்கு எல்லா ஆடியோ புக்ஸையும் நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. உடனே குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் மற்றும் ப்ரோமோ கோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். முதல்ல INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல ஒரு நியூக்ளியர் பவர்டு ஏர்கிராஃப்ட் கேரியரா உருவாக்க இந்தியா திட்டமிட்டாங்க. ஆனா 500 முதல் 550 மெகாவாட் கொண்ட நியூக்ளியர் ரியாக்டர்களை உருவாக்குறதுக்கு 15 முதல் 20 வருடங்கள் ஆகும். இதனால ஏர்கிராஃப்ட் கேரியர்களை உருவாக்குவதில் கால தாமதம் ஏற்படும். அதனால கன்வென்ஷனல் பவரை கொண்டு இயக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியரா INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல உருவாக்க போறாங்க. ஆனா INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு அடுத்து உருவாக்கப்பட உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் நியூக்ளியர் பவரை கொண்டு இயங்கக்கூடிய போர்க்கப்பலா இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா உருவாக்க உள்ள INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செய்ய போறாங்க. இதே அமைப்பு தான் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் டிசைன் செய்தது. ஆனா INS விஷால் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 65,000 டன் எடை கொண்டதா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 40 விமானங்கள் மற்றும் 15 ஹெலிகாப்டர்களை இயக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பிரதானமா உள்நாட்டிலே உருவாக்கப்படும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுகளான TEDBF மற்றும் AMCA போர் விமானங்களை இயக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது இந்திய கடற்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் MiG-29K விமானங்களையும் சிறிது காலம் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய கடற்படை இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து ஃபிக்ஸ்டு விங் ஏர்கிராஃப்ட்ஸ், ஆன்டி சப்மரின் ஆபரேஷன்களை செய்யக்கூடிய ஹெலிகாப்டர்கள், அவாக்ஸ் விமானங்கள், ரெக்கானசன்ஸ் மற்றும் தாக்குதல் நடத்தக்கூடிய அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்கள் போன்ற பலவிதமான ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்களை இந்தியா INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அதிகமா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதாவது இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி அதிக ரிஸ்க் கொண்ட ஆபரேஷன்களான ரெக்கானசன்ஸ் மற்றும் SID அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ரஷன் ஆஃப் எனிமி டிஃபென்ஸ் ஆபரேஷன்களை இந்தியா கேரி அவுட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க.
செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள் டேக் ஆஃப் ஆயிட்டு அப்படின்னா 24 முதல் 36 மணி நேரம் தொடர்ந்து பறக்க முடியும். இதன் மூலமா எதிரிகளோட கப்பல்கள் மற்றும் சப்மரீன்கள் வருகைக்காக காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியும். பைலட்டுகள் மூலமா இயக்கக்கூடிய விமானங்களால் இது போன்று காத்திருந்து தாக்குதல் நடத்த முடியாது. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிடம் இரண்டாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உள்நாட்டிலே உருவாக்குவதற்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தமட்டில் இந்தியாவால் இரண்டாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை மிக எளிதா உருவாக்க முடியும். அதாவது 2022 இருந்து 2023 வரைக்கும் நேவிக்கு அலோகேட் செய்யப்பட்டிருக்க பட்ஜெட் 47,591 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர். இத பேசா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 10 வருடங்கள்ல இந்திய கடற்படைக்கு 60 முதல் 70 பில்லியன் அமெரிக்க டாலர் ஃபண்ட் கிடைக்கும். ஆனா நேவிக்கு INS விஷால் தவிர சில முக்கியமான ப்ராஜெக்டுகளும் இருக்கு. குறிப்பா 6 நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்களை கட்டக்கூடிய ப்ராஜெக்ட் 75 ஐ திட்டம் 5.4 பில்லியன் டாலர் செலவுல இந்தியா உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் கேரியர்களை உருவாக்குவது, அட்வான்ஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை உருவாக்குவது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை உருவாக்கி இந்திய கடற்படையில் இணைப்பது போன்ற பல திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களுக்குரிய செலவை கூட்டி பார்த்தோம்னா நேவிக்கு அடுத்த 10 வருடங்கள்ல அலாட் செய்யக்கூடிய 60 முதல் 70 பில்லியன் டாலர்ல வெறும் 22% தான் செலவாயிருக்கும். ஆனா இந்தியாவிற்கு INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு 4.5 பில்லியன்ல இருந்து 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் செலவாகலாம். அதனால இந்தியா மிக எளிதா INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்க முடியும். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா 65,000 டன் எடை கொண்ட INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை தங்களால் 8 வருடங்கள்ல கம்ப்ளீட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்துல 1799 கோடி ரூபாய் செலவுல கப்பல்களை கட்டக்கூடிய ட்ரை டாக் உருவாக்கப்பட்டு வருது. இந்த ட்ரை டாக்ல 70,000 டன் எடை கொண்ட ஏர்கிராப்ட் கேரியர்களை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம 55,000 டன் எடை கொண்ட மெர்ச்சன்ட் வெசல்களை மெயின்டெனன்ஸ் செய்ய முடியும். இந்த ட்ரை டாக்கோட வேலைகள் ஜூலை 2022 முடிய போகுது. அதனால 2003 இல்லனா 2024 வருடத்துல INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டுவதற்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன பொறுத்தமட்டில் இந்தியா சி டாமினேஷன் திட்டத்தை தான் செயல்படுத்தணும். அதனால INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படைக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.